நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கால அமிர்த யோகம் கூடிய ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம். ஓகேங்களா? தனுசு லக்ன ஜாதகர், அதே மாதிரி கன்னியில ராகு, மீனத்துல கேது. ஓகேங்களா? என்னதான் லக்னம் வெளியில இருந்தாலும் மெயின் கிரகங்களாகிய சூரியன், சந்திரன், புதன், குரு, சுக்ரன், சனி, செவ்வாய் இவங்கெல்லாம் ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையில நல்லா பாத்துக்கோங்க. கிரகங்கள் ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையில அமையப்பட்டிருந்தால் இது கால அமிர்த யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த யோகம் அமையப்பட்டிருக்கும் ஜாதகர் ஹை ஸ்பிரிச்சுவல் பவர், ஹை குண்டலினி பவர் இதெல்லாமே பிறவியிலே இருக்கும். ஓகேங்களா? அமானுஷம் தொடர்பு இருக்கும். அதே மாதிரி முன்கூட்டியே அறியும் சில விஷயங்கள் இவங்களுக்கு உணர்த்தும். ஓகேங்களா? அதே மாதிரி பாம்புகள் கனவில் அடிக்கடிக்கு தோன்றும். ஓகேங்களா? வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஒரு ஏற்றம் தாழ்வு ஏற்றம் தாழ்வு இந்த மாதிரி இருக்கும். அப்ப இதெல்லாம் ஃபர்ஸ்டே தெரிஞ்சோம்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு வழி நடத்த முடியும். அதற்காக தான் இந்த பதிவு. காலாமிர்த யோகம் எல்லாம் இருக்கும்போது சர்வீஸ் ஓரியன்டட் ப்ரொஃபஷன்ஸ் எடுக்கிறது தான் ரொம்ப சிறந்தது. அவங்க அப்படிதான் எடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இவங்க ஒரு பணம் வசதி எல்லாமே படைத்திருந்தாலும் இவங்க சர்வீஸ் ஓரியன்டா தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பற்றற்ற தன்மை, குடும்பத்திலிருந்து பற்றற்ற தன்மை இவங்களுக்கு ஏற்படும். ஓகேங்களா? ஒரு ஹை ஸ்பிரிச்சுவல் பவருக்கு இவங்க போயிடுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப இந்த அதாவது மிதுனத்துல ராகு, இப்போ தனுசுல கேது, இப்படி ஒரு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இப்படி ஒரு சார்ட். இப்ப இங்க ராகு, இங்க கேது. அப்பவும் இது காலாமிர்த யோகம் தான். பாத்துக்கோங்க. இங்க ராகு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ராகுல இருந்து அப்படியே தனுசுல கேது. ஓகேங்களா? இப்படி இருக்கும் போதும் கால அமிர்த யோகம். இந்த அமிர்த யோகத்துல இருக்கிறவங்க ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ஹை ஸ்பிரிச்சுவல் பவர், ஹை ஹீலிங் பவர் உடைய ஆளுகளா இருப்பாங்க. ஓகேங்களா? நன்றி, நமஸ்காரம்.